அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்துல அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டத்துல மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை, அதுதான் மேகதாது. மேகதாதுனா என்ன, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக போகுது, இதனால அந்த குறிப்பிட்ட டெல்டா மாவட்டம் மட்டும்தான் பாதிக்குமா இல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் பாதிக்குமா அப்படிங்கறதான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மேகதாது கர்நாடக மாநிலம் ராம்நகராங்கிற பகுதியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதா இந்த மேகதாது அப்படிங்கிற இடம். இங்கதான் கர்நாடக அரசு பெங்களூருங்கிற ஒரு தனிநகரத்தோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் 450 கிலோ மெகாவாட் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஒரு அணை கட்ட போறாங்க. அதனுடைய கொள்ளளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி. ஸோ 100 டிஎம்சி, அந்த 100 டிஎம்சி அணையை கட்டுவதற்காக அவசரமா தமிழகத்தை எதிர்ப்பு மீறி தமிழகம் மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம், காவேரி மேலாண்மை ஆணையம், இது அத்தனை உத்தரவையும் மீறி கர்நாடகா அந்த இடத்துல நாங்க அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன தமிழகத்துக்கு பாதிப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பதிவு என்னன்னா, நமக்கு முந்தைய காலத்துல வந்துட்டு இருந்த நீரின் அளவு 300 to 450 டிஎம்சி தண்ணீர் இப்போ நம்மளோட அனுமதி இல்லாம கர்நாடகத்துல கிட்டத்தட்ட 3 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. 3 அணைகள். அதனால இப்போ நமக்கு எவ்வளவு நீர் அளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இருக்கிற அளவு 172 டிஎம்சி. 172 டிஎம்சினா அதுவும் முழுமையா வருதான்னு கேட்டா இல்ல. மழை பெய்யுது, அதுல இருந்து மீதி வர தண்ணியை மட்டும்தான் உபரி நீர்னு சொல்லுவாங்க. அந்த நீரை மட்டும்தான் கர்நாடக அரசாங்கம் இப்போ வரைக்கும் நமக்கு தந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மழை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட நீர் தேவையெல்லாம் பூர்த்தி செய்தது பின்னாடி நமக்கான நீரை வெளியேற்றுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் காவிரி ஆத்துல வெள்ளம் போகும், ஆனா இந்த வருஷம் தண்ணி இல்லை. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை விட்டுட்டு போற நிலைமை வரும். ஏன்னா எத்தனை நாள் அவங்க அந்த நிலத்தை காப்பாத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இந்த குடிநீர் தேவையை குடிநீர் தேவைக்காக மட்டும் இல்லை, இப்போ விவசாயிகள் தங்கள் நிலத்தை வித்துட்டாங்கன்னா அவங்க நமக்கான உணவுப் பொருட்கள் நிச்சயம் விலைவாசி ஏற்றம் வரும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே வெளியே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க இருக்க விவசாயிகள் விவசாயம் பண்ணல, அரிசி விலை ஏறும், பருப்பு விலை. ஏன்னா நமக்கு இன்னொரு இடத்துல தான் அந்த பொருள் வருது. அப்போ அவன் டிரான்ஸ்போர்ட் ரேட்டு எல்லாமே வச்சு ஒரு மார்ஜின் வச்சுதான் நமக்கு கொடுப்பாங்க. மேலும் கிட்டத்தட்ட 14 மாவட்டத்துல பாயிற இந்த காவிரி நீர் அந்த 14 மாவட்டத்தை பாதிக்க வச்சா ஒட்டுமொத்த தமிழகத்தோட பொருளாதாரமும் அடிவாங்க. ஸோ அரசாங்கத்துல நிதி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, விலைவாசி ஏற்றம் எல்லா விதத்திலையும் போடுவாங்க. பஸ் விலை, கரண்ட் எல்லாத்துலையும் ஏற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதற்கு எதிராக குரல் கொடுத்தே ஆக வேண்டும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். கிட்டத்தட்ட 9 நாள்ல 25 டிஎம்சி தண்ணீர் ஏறி இருக்கு, அதாவது கர்நாடகா அணையில். ஸோ அவங்க தினம் 2 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தே ஆகணும்னு நாம சொல்லல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ல, தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. இதை சொன்னது காவேரி மேலாண்மை ஆணையம். ஸோ இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தோட உத்தரவையும் மீறி அவங்க தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று நீர்வளத்துறை அமைச்சர், அதாவது கர்நாடகத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இளைஞர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், தமிழக மக்களாகட்டும் உங்களுடைய கண்டனத்தை ஒரு வீடியோ பதிவுல போடுங்க. போட்டீங்கன்னா நிச்சயம் அரசாங்கம் இதை திருப்பி பார்த்து உரிய நடவடிக்கை மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம இப்ப வாய் திறக்காம விட்டோம்னா கர்நாடகா அங்க அணையை கட்டிட்டாங்கன்னா நமக்கு வர வேண்டிய தண்ணீர் சுத்தமா வராது, குடிநீர் பற்றாக்குறை வரும். தண்ணி நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ தண்ணி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஓடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை கட்சி ரீதியாவோ, ஜாதி ரீதியாவோ, இல்ல மத ரீதியாவோ இதை அணுக வேண்டாம். இது தமிழர்கள் அனைவரின் பிரச்சனை. தயவு செஞ்சு காவிரியை காக்க ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க.